கிறிஸ்துவுக்குள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த காலைக்கதை நிகழ்ச்சியில் விசேஷமாக இந்த ஜூன் மாதத்தில் 2வது நாளில் நம்ம ஆண்டவர் நாமத்தை துதிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிறது அப்படின்னு சொன்னால் சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரொம்ப அழகான ஒரு வசனம், ரொம்ப சின்ன வசனமாக இருக்குது. ஆனால் அதனுடைய காரியங்கள் ரொம்ப நமக்கு நம்பிக்கை அல்லது நமக்கு ஒரு தைரியம் எல்லாத்தையும் தருகிற ஒரு வசனம். ஒரு புதிய மாதத்தில் ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஜபந்தான் தாவீது பக்தன் பண்ணுற ஜபத்தில் இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. கண்மணி போல என்னை காத்துடலும். ஏன்னு சொன்னால் முன்னாடி அவருக்கு பிரச்சனை, அதனால் அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே என்ன செய்யுங்க, கண்மணி போல என்னை பாதுகாத்தரலுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இந்த நாளில் கூட உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கண்மணியை போல என்னை காத்தரலும் அப்படின்னு அந்த ஜெபம் அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லாரும் கண்ணில் பார்க்குறோம்ல, கண்மணியை போல ஏதாவது ஒரு ஆபத்து வருது, அந்த கண்ணுக்குள்ளே ஏதாவது ஒரு தூசி படுதோ அல்லது ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத சடனாக ஒரு பூச்சி வந்துட்டு அப்படி அடிச்சுட்டு ஓடிடும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. உடனே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய இமைகள் அப்படியே மூடிக்கணும். அதனால தான் தாவீது பக்தன் சொல்கிறாரு, என்னை நோக்கி வருகிற பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன கண்மணி போல பாதுகாத்தரலும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறார். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தில் நீ கண்மணியை போல என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி பாதுகாத்துட்டு இருக்காங்க. தாவீதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அவர் சிறு வயதுலேருந்து என்னதான் செஞ்சுருக்காரு, ஆடு தான் மேய்த்திருக்கிறாரு. அவர் ஆடு மேய்க்கிறது ரொம்ப சுலபமான காரியம் அப்படின்னு நீங்களும் நானும் நினச்சோன்னா கண்டிப்பாக இல்லை. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அந்த காரியத்தை அந்த மகன் செய்யும் பொழுது எப்பொழுதுமே என்ன செஞ்சாருன்னா அவர் தேவனோடு உறவாடி கொண்டே தான் காரியங்களை செய்தாராம். அதனால தான் அவருக்கு ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி பேசுகிறார் ஒரு ஃப்ரெண்டோட பேசுகிறேன், என்னை கண்மணி போல் நீங்கள் காத்தரலும். ஏன்னா நான் பெரிய ஆபத்துக்கு மத்தியில் என்ன செய்கிறேன், ஒரு மேய்ப்பனாக இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கேன். நீங்கள் என்ன செய்யுங்க, கண்மணி போல் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை ஆண்டவரோடு கூட அவர் இருந்த உறவு நிமித்தமாக துதித்து அவரோடு கூட எல்லா டைம்லேயும் அவர் என்ன செய்வார், ஆடு மேய்ச்சாலும் கூட அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே தான் இருந்துச்சுன்னா ஆண்டவரோடு. இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும், போன மாதத்தில் நினைக்கிறேன் நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பீங்க, நிறைய நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். சில காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்திருக்காது, உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எப்படி உங்களை காக்க போகிறேன், கண்மணி எப்படி தாவீது பக்தன் சொல்கிறார், நீ கண்மணியை போல என்னை காத்தருளும் அப்படின்ட்டு அவர் சொன்ன பொழுது என்ன செய்கிறாராம், ஆண்டவர் தாவீதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நன்மையை கட்டளையிடுறாரு. என்ன நன்மையை கட்டளையிடுறாரு அப்படின்னு சொன்னால், ஆடு மேய்த்திருந்தவனை என்ன செய்கிறார், ஆண்டவர் அரசனாக்குகிறார். ஒருவேளை நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும் கடவுளை செய்கிறார். அது விடுவிக்க என்னது வல்லவராக இருக்கிறார். அதனால தான் அவர் ரொம்ப அழகாக கேட்குறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன கண்மணி, நீங்கள் கண்ணை மூடிட்ட பிறகு என்ன செய்ய முடியாது, உங்கள் கண்ணுக்கு எந்த ஒரு தூசியோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையோ யாரும் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்யுங்க, நீங்கள் என்னை மறைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தாவீது பக்தன் பாடினது போல் இந்த மாதத்தை தொடங்கிறதுக்கு முன்பதாக தொடங்கி நேற்று பாஸ்ட் ரொம்ப நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு நாளும் கூட ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறது கூட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் என்ன செய்யணும், என்ன கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ளுங்க. நாங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் எல்லாவற்றிலும் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களுடைய கரம் எங்களோட கூட இருக்கட்டும் அப்படின்னு நீங்களும் நானும் தாவீது போல ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி அரசனாக்கினார். அரசனாக அவர் ஆட்சியில் அமர்வதற்கு தேவன் கிருபை செய்தார். ஏன்னா ஆண்டவரோடு கூட இருந்த இடைவிடாத தொடர்பு, ஆண்டவரோடு கூட இருந்த அவருடைய தொடர்பு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியத்தை நீர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். அதனால தான் அப்படியே இந்த பெரிய வல்லமையான தேவனை தான் நீங்களும் நானும் வணங்குகிறோம். தாவீது போல தான் என்ன செய்ய, யாபேசை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் சொல்லுவார், நீங்கள் என்ன செய்யுங்க, என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றதுனால எனக்கு யாபேஸ்ன்னு பேர் வச்சாங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் செய்வார்.
நான் துக்கப்படாதபடிக்கு, எனக்கு எதுவும் துக்கமான காரியங்கள் நடந்துடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்துல ஆண்டவர் உடனே கேட்டாங்க. அதான் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உடனே ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டாங்க. ஸோ நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது அப்படிதான். ஆண்டவரே, நாங்கள் துக்கப்படுகிற காரியம் எங்களுக்கு எதுவும் நடக்க வேண்டாம் ஆண்டவரே. நாங்களே செய்யுங்க, ஒருவேளை நாங்கள் கஷ்டத்தோடு பிறந்திருந்தாலும் கஷ்டப்படுகிறது வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அதில் நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் எங்களுக்கு என்ன நேரிட போகும் தெரியாது, ஆனால் நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய எல்லையை என்ன செய்ய முடியும், பெரிதாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள். எல்லையை பெரிதாக்குறது என்ன அப்படின்னு சொன்னால் சில காரியங்களை மனசில் வச்சுருப்போம். இந்த மாதிரி என் பிள்ளைக்கு நடக்கணும், என் மகனுக்கு திருமணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும், என்னுடைய கணவருக்கு நல்ல உயர் பதவி கிடைக்கணும், என் மனைவிக்கு நல்ல உயர் பதவி கிடைக்கும். இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குல்ல. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அதுதானே எல்லை பெரிதாக்குகிறது இந்த உலகத்துல. அப்ப நீங்களும் நாமளும் ஆண்டோடைய ஜெபத்துல அவருடைய வாக்கு தத்தங்களை நான் நம்பி ஜெபிப்பா அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எப்படி யாபேசை ஆசீர்வதித்தாரோ, ஆண்டவர் எப்படி தாவீதை ஆசீர்வதித்தாரோ, அதே போல உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் தாவீது சொல்றாரு, அப்பா நீங்க என்ன செய்யுங்க, கண்மணி போல என்னை காத்துடலாம். இந்த மாதத்துல நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு குட்டி ஜெபத்தை செய்வோமா, அப்படி நம்ம குட்டி ஜெபம் செய்வோம் அப்படின்னு சொன்னா அதை அவர் கேட்கிறார். அவர் வாக்கு தத்தத்தை நம்ம சொல்லி ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னா அவர் அதை கேட்டு நமக்கு என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை கஷ்டங்கள், நஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள், எல்லா பிரச்சனையிலிருந்து அவர் நீங்கி வருவதற்கு அல்லது நமக்கு பலத்தை தருகிறார், அல்லது தாங்கிக் கொள்வதற்கான பலத்தை தருகிறார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் உங்களோட கூட இருக்கிறார். இந்த மாதத்தை இன்னும் உற்சாகத்தோட, ஏன்னு சொன்னா பயம் இல்லாம நம்ம கடந்து செல்வோம். நமக்கு ஜெபிச்சிருக்கிறோம். என்ன ஜெபம்? கண்மணியை போல என்னை காத்துள்ளோம். நம்மை கண்மணி போல காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அதை நம்ம மறந்துடவே கூடாது. அது அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகளை கடந்த மாதத்துல சந்தித்ததை காட்டிலும் இந்த மாதத்துல மேன்மையாக சந்திக்க அவர் வல்லவராக. அவற்றில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட தகப்பனே, தாவீது பக்தனை போல ஆண்டவர் நாங்களுடைய பாதத்துல நிற்கிறோம். எங்களை கண்மின் மணி போல எங்களை பாதுகாத்தல் வேணுமா இந்த மாதத்துல கேட்கிறோம் சாமி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்தருளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க சாமி. ஒருவேளை மன கஷ்டமாக இருக்குமானாலும் சரி, பண கஷ்டத்துல இருப்பாங்கன்னாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ போக்கி அப்படியே தேவைகளை சந்தித்து சமாதானத்தின் தேவன் ஆசீர்வதிக்கிற கரத்தினாலே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. யாபேசை ஆசீர்வதித்த தேவன், அப்படியே எல்லையை பெரிதாக்கிற தேவன் இன்று உயிரோடு இருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வெளியிலும் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரை அந்த ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. அவர்களை எதிர்நோக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர்களை நீக்கி விலக்கி பாதுகாத்தலிடமாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, புதிய வருடத்தில் ஆண்டவரே, புதிய கல்வி ஆண்டிலே பள்ளிக்கு செல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரும் ஆசீர்வதியானவரே, புதிய பாடங்களை படிக்கும், புதிய ஆசிரியர்களை சந்திக்கும் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீரை அவர்களோடு கூட இடைபடுங்க சுவாமி. சாத்தான் அவர்களை அச்சுறுத்தாதபடிக்கு, பயப்படுத்தாதபடிக்கு தகப்பனே உம்முடைய ஆவியானவர் மெல்லிய சத்தத்தினால வாலிப பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க, உடைய ராஜ்யம் வருவதை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.